ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா பர்த்டேக்கு ஏற்காட்டில் இருக்க பீக்கு பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உடனே பப்பி ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய பப்பீஸ் இருந்தாங்க, ஷிட்ஸூஸ், மினியேச்சர்ஸ் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சு, ஃபவுண்டைன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிற பூத்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையா செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தவுடனே பேர்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய காக்கட்டூஸ், நிறைய கன்யூர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, சடனாக ஒருத்தர் வந்து சூர்யா தலையில் லேண்ட் ஆகிட்டா அப்படிக்கா போய் உட்காடுறாங்க. இன்னொன்று சறுக்கிட்டே வந்து அப்படி எம்எல்ஏ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சன் கன்யூர்ஸ். நம்ம உள்ளே போகும்போதே நம்ம கையில் வந்து சானிடைசர் போட்டு நம்ம காலெல்லாம் ஃபுல்லாக சானிடைசரில் டிப் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அந்த உள்ளே போகும்போது ஒரு சன்ஃப்ளவர் சீட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க கையில் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த சைட் போய் நம்ம கையை லைட்டாக ஓப்பன் பண்ணாலே அவங்க பறந்து நம்ம கையில் வந்து அழகாக உட்காந்துப்பாங்க, அழகாக சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கையில் இருக்க அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை விட அவங்க கையில் இருந்த சானிடைசரோட டேஸ்ட் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு போல். ஆனால் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப லிக் பண்ணிகிட்டே இருந்தார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மக்காவ். இவங்க வந்து ஒரு தக் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. லைக் வந்து ஃபஸ்ட்டு நான் போனோடனே பிரேஸ்லெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பீட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு மாதிரி தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஃபீட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தக்கு மாதிரி நம்ம மூஞ்சை பார்த்து லைட்டாக நம்மளை திட்டிகிட்டே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக இருந்தது. இப்போ டக்குன்னு திரும்பின உடனே ஒயிட்லேருந்து ரெட்டு வந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்க சடனாக வந்தாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா கிட்டே போயிட்டாங்க பறந்து. சூர்யாவை விட்டு வர மனசே இல்லை போல். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸ், ஆஸ்ட்ரிச்சு, ஈமூஸு, கோட்ஸு, பப்பீஸு, ஹஸ்கீஸ் எல்லாம் இருந்தாங்க. ஹஸ்கீஸ் எல்லாம் ரொம்ப ஒரு டோன்ட் கேர் மோடில் இருந்தாங்க. ரொம்ப இக்னோரன்ஸ் தான். ரொம்ப நான் போய் நிறையா விளையாடி பார்த்தேன், யாரையுமே கண்டுக்கல. ஒரு 4 PM நாங்கள் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வார்மாக இருந்த வெதர், பென்ஸில் இறங்கும் போது அப்படி நல்லா ஒரு சில்னஸும் மிஸ்ட்டும் தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு சன்செட்டு, நல்ல ஒரு ட்ராவல், நல்ல மியூசிக்கோட ஒரு ஜாலியாக ஒரு ரைட் வந்த மாதிரி இருந்தது. சூர்யாவோட 27th பர்த்டேக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரி 27 கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு 27 கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபைனல் கிஃப்ட்டை வீட்டில் வச்சு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் கட் பண்ணான்னு கிஃப்ட் கொடுத்தேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, க்ராக்ஸ் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். பார்த்ததும் சூர்யா செம ஹாப்பி.